வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள பெயரால் ஆவியானவருடைய ஐக்கியத்தோடு இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள், போதகர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் உங்கள் டேனியல் ராஜசேகரன். கடந்த பல நாட்களாக வீடியோ என்னால் அப்லோட் செய்ய முடியலை. ஒரு சில பர்சனல் காரணங்கள், அலுவல்கள், ஊழியங்கள், வெளியூர் ஊழியங்கள் நிமித்தமாக என்னால் சேனல் மெசேஜை கொடுக்க முடியல. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது கொடுக்க கர்த்தர் எனக்கு பலனை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் நாம் ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் நாம் ஜெபித்து இந்த அடுத்த கட்ட வீடியோக்குள்ளே நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பிதாவே, எங்களுடைய தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி டேடி. அப்பா ஆண்டவரே, இந்த தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலில் உண்மை குறித்து, உங்களுடைய அதிசயங்களை குறித்து, உங்களுடைய ஜீவனோட வார்த்தைகளை போதித்து கொண்டு வருகிற கர்த்தாவே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த தயவுக்காக, நேரத்திற்காக, கிருபைக்காக, ஞானத்திற்காக நன்றி அப்பா. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை நீங்கள் அபிர்விதமாய் ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெருக செய்யுங்க. இந்த சேனலில் வந்து வீடியோவை பார்க்கிற, உங்களுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும், தேவ பிள்ளைகளையும், தேவ தாசர்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் தகப்பனே, தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தில் இருக்கிற தேவைகள் அநேகமாக இருக்கிறபடினால தேவைகளை சந்திக்கிற உதாரமான குணத்தை உடைய ஜனங்களை கொண்டு வாங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ ஜனமே, இன்று முதல் 2 காரியங்களை நாம் ஒரு அரை மணி நேரம் முதல் 40 நிமிடம் வரை தேவனுடைய வார்த்தை கொண்டு படிக்க இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய சிருஷ்டிப்பு, இரண்டாவது வேதாகமத்தினுடைய வரலாற்று சம்பவங்கள் அடிப்படையிலான தேவனுடைய வார்த்தைகளை நாம் 2 பகுதிகளாக, 2 தலைப்புகளின் கீழ் பகுதியாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பைபிள் ஸ்டடி என்று கூட நீங்கள் என்ன சொல்லலாம், புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் பங்கேற்று அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அநேகருக்கு சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை ரகசியங்கள், வெளிப்பாடுகளை நீங்கள் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம். சரி, நாம் நேரடியாக பைபிள் ஸ்டடிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிஷம் நம்ம படிக்க போகிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்கள் என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை நீங்கள் எடுத்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் ரட்சிப்பின் ஒரு அனுபவத்துக்குள்ளே நிச்சயமாய் போக முடியும். இந்த சிருஷ்டிப்பின் ரகசியங்களை, சிருஷ்டிப்பின் காரியங்களை பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆதியாகமும் 1வது புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். நமக்கு பரிசுத்த வேதாகமும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. மோசே
நம் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதில் சிருஷ்டிப்பின் காரியங்கள், அதாவது சிருஷ்டிப்பு என்று சொன்னால் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன் திரள் கூட்டங்கள், கேலக்சிஸ், பால்வெளி மண்டலங்கள், இந்த பிரபஞ்சம், வானாதி வானங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர். அவரை யாரும் அழிக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. உயிரோடு இருக்கிற தேவன் நம் தேவன் அல்லவா? மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. சரி, நம்முடைய தலைப்பின் ஆதார வசனமாக நாம் படிக்க இருப்பது ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம். வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஒரு வசனத்தை வைத்து தான் நாம் அடுத்த ஒரு அரை மணி நேரம் பேச போறோம். அல்லேலூயா. பேசுவோமா? பாருங்க தேவச்சனமே, இந்த வசனத்திற்கு பெரிய ஒரு வியாக்கியானமோ விளக்கமோ கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வசனத்தை வியாக்கியானம் செய்து விளக்கி சொல்லுவதற்கு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்த பைபிள் ஸ்காலர் தேவையில்லை. உடனே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தியாலஜிக்கல் ஸ்டடியெல்லாம் எடுக்கிறாங்களான்னு கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டபுள் பிஹெச்டி, போஸ்ட் பிஹெச்டி படிச்சுட்டெல்லாம் இந்த 1வது வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 1வது வசனத்தை ஒரு சிறு பிள்ளை கூட புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு சுலபமான ஒரு இலகுவான ஒரு எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். அப்போ இந்த 1வது வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ரட்சிப்பு நிச்சயம் உறுதி. அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்ல முடியும், எத்தனையோ பேர் இந்த வசனத்தை படித்து உள்வாங்கி புரிந்து கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஊழியக்காரர்களாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த 1வது அதிகாரத்தில் இருக்கிற 1வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு வசனம். தேவச்சனமே, மேலோட்டமாய் புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு படிப்பு, ஞானமோ அறிவோ நமக்கு தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 1வது வசனத்துக்குள்ள நீங்க டீப்பா ஸ்டடி பண்ணீங்க, படிச்சீங்க அப்படின்னா இந்த 1வது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு பிஹெச்டி படிச்சிருக்கணும், பெரிய கல்விமானா இருக்கணும், பெரிய ஞானியா இருக்கணும். இல்லாட்டி புரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனத்துக்குள்ள உலகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற எல்லா பாடங்களும் இருக்கிறது. எல்லா கல்வி சம்பந்தமான சப்ஜெக்ட் என்று சொல்வார்களே, எல்லாமே இருக்கிறது. இந்த 1வது வசனத்திற்குள்ள அறிவியல் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பூகோளம் இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அப்போ அந்த டீப்பா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விளக்கமாய் ஒருவர் போதித்தாலேயுடைய இந்த வசனம் புரியாது. ஆனால் மேலோட்டமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் காண்கிற வானத்தையும் நாம் வாழ்கிற பூமியையும் சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் சிருஷ்டித்தார், அவர்தான் படைப்பின் காரணர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியத்தை உள்வாங்கி புரிந்து கொண்டாலே போதும், ரட்சிப்பு நமக்கு நிச்சயிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சரி, தமிழ் வேதாகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். In the beginning God created the heavens and the earth என்று சொல்லி
ஆங்கில வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த ஆங்கில வேதாகமம் என்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய சாராம்சம், அதாவது ஒரிஜினலாக எழுதப்பட்ட ஈப்ரு மொழியிலிருந்து நேரடியாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது தான் ஆங்கில வேதாகமம். அதில் அந்த கருத்து ஓரளவுக்கு சாராம்சம் முழுமை அடைகிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அநேக வேத வல்லுநர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஹெவன்ஸ் அதாவது வானங்கள், வானங்களைத்தான் ஆங்கிலத்தில் ஹெவன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்போது தேவன் தமிழ் வேதாகமத்தில் வானத்தையும் பூமியும் என்று ஒருமையில் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பன்மையில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல வானங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அதுதான் உண்மை. அதற்கு ஆதார வசனமாக நீங்கள் கொரிந்தியரில் படிக்கும்போது பவுல் சொல்கிறார், ஒரு இடத்துல 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபரை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அந்த நபர் அவர் தான். 3வது வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசுக்கு போய் அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து விட்டு வந்து இங்கு பூமியில் சாட்சியாய் உதவி செய்தார். தேவஜனமே, ஆக அந்த ஆங்கில வேதாகமத்தின் 1வது வசனத்தின்படி பல வானங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். சரித்திர ஆதாரத்தோடு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூதர்களுடைய புனித நூலான தோரா தானக் இந்த புஸ்தகங்களில் 7 வானங்கள் இருப்பதாக குறிப்புகள் இருக்கிறது. 7 வானங்கள். நம்முடைய கையில் இருக்கிற தமிழ் வேதாகமத்தில் கூட 3வது வானம் என்ற வார்த்தை வருகிறது, வசனம் வருகிறது. ஆக தேவன் பல வானங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். பல வானங்களில் பல அற்புதமான சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனைக்கு, மனிதனுடைய எண்ணத்திற்கு மேலான பல சிருஷ்டிப்புகளை, பல காரியங்களை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த பூமி கீழே, தேவனுடைய பாதத்துக்கும் கீழே இருக்குது. அதனால தான் ஏசாயால வாசிக்கிறோம், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று மகா பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன் சொல்றார். அந்த 7வது வானத்தில் உச்சியில பரலோகம் இருக்கு. பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்து சர்வ லோகத்தையும் சர்வ பிரபஞ்சங்களையும் அவர் ஆளுகை செய்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை அறியாமல் ஒரு அணுவும் அசையாது. அப்போ இந்த பூமி என்பது ஒரு சூரிய மண்டலத்துக்குள்ள ஏதோ ஒரு மூலையில், இது பெரிய ரகசியம். பூமியை தேவன் ஒரு ஒரு புள்ளியில் தான் வச்சிருக்கிறார். பிரபஞ்சம் என்பது விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்திற்குள்ள பலவிதமான சிருஷ்டிப்புகள். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா வசனத்தில் எல்லாமே இருக்கு. பெரிய சுடரை தேவன் படைத்தார், சிறிய சுடரை தேவன் படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார் என்று இருக்கிறது. பூமியை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், வெளிச்சத்தை படைத்தார். இவ்வளவு படைப்புகளையும் தேவன் எதற்காக படைத்தார் என்றால், மனுஷன் வாழ்வதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் தேவன் படைத்தார். இதோட இந்த ரகசியம் பெரியது. அடுத்த வகுப்புகளில்
நான் ஏன் இவ்வளவு காரியத்தை தேவன் படைத்து மனுஷன் அதில் படைச்சு வச்சாருங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். அது நம்ம டாபிக் இல்லை. இப்போ நாம் சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து நாம் படிப்போம். அப்போ 7 வானங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அந்த 7வது வானத்தில் தான் தேவன் வீற்றிருக்கிறார். யாரும் தொட முடியாத, யாரும் அசைக்க முடியாத, யாரும் நெருங்க முடியாத பலமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அக்னிமயமானவர், சுட்டெரிக்கும் அக்னிமயமான தேவன் இருக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி இந்த கோள்கள் என்று சொல்லுவாங்கல்ல. நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வீட்டில் ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம். அந்த வீடு ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ்ஸு ஒரு ஏரியாக்குள்ளே இருக்குது. அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த ஏரியா ஒரு ஊருக்குள்ளே இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த ஊர் ஒரு பட்டணத்தில் இருக்குது. அந்த பட்டணத்துக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அந்த பட்டணம் ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மாவட்டம் ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்குது. அந்த மாநிலத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மாநிலம் ஒரு தேசத்துக்குள்ளே இருக்குது. அந்த தேசத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த தேசம் உலகத்தில் இருக்கிற 206 தேசங்களும் ஒரு தேசமாக இருக்குது. அப்போ அந்த தேசம் உலகத்துக்குள்ளே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த உலகம் என்பது எங்கே இருக்குன்னா பூமி பந்தின் மேலே இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ பூமி பந்தின் மேலே ஒரு உலகம் இருக்குது. அந்த பூமி பந்தை தான் தேவன் சிருஷ்டித்து சகலவிதமான கனிதரும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பூச்சி புழுவிலிருந்து சகலவிதமான ஜீவ ஜந்துக்களையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். அவர் தான் சிருஷ்டித்தார். பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவரை அன்றி வேறு ஒன்றும் தானாக உருவாகவும் இல்லை, உண்டாக்கப்படவும் இல்லை. ஒரு சில கம்பாரிசன் நம்ம படிக்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாத்திகவாதிகள், கடவுள் இல்லை என்று கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுகிற காரியம், கடவுள் என்பவர் இல்லை, இல்லவே இல்லை. அவர் எதையும் உருவாக்கவும் இல்லை, உண்டாக்கவும் இல்லை, சிருஷ்டிக்கவும் இல்லை. சகலமும் தானாய் உருவானது, தானாய் உண்டானது என்று சொல்லுவாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பிக் பேங் என்று ஒரு தியரியை சொல்லி வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த பெருவெடிப்பிற்கு பிறகு பூமியில் ஜீவன்கள், ஜீவராசிகள் உருவானது என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்க. அஃப்கோர்ஸ் நானும் படிச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருந்தால், அங்கே ஆக்சிஜன் இருந்தால் உயிரினங்கள் உருவாகும். விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி சரித்திர உண்மைதான், இல்லை என்று சொல்லலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, தண்ணி இருக்கணும்ல, தண்ணி இருக்கணும், தண்ணி ஆக்சிஜனோடு கலக்கணும். அதன் பிறகுதான் ஒரு ஜீவராசி உருவாக முடியும். ஒரு வீட்டு பக்கத்தில் சாக்கடை இருந்தாலும், தண்ணி தேங்கி இருந்தாலும் அங்கே கொசுக்கள் உருவாகுது, புழுக்கள் உருவாகுது, எல்லாம் ரைட்டு. அந்த மாதிரி தான் மனுஷன் உருவாகி வந்திருக்கிறான் என்று சொல்லி தியரிஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்வோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி எப்படி வந்தது, அந்த இடம் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லை. அப்போது தேவஜனமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை உருவாக்கின ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளும் தானாய் உருவாகிவிட முடியாது.
ஆக எந்த விஞ்ஞானத்தினாலும் எந்த ஒரு அறிவியல் சம்பவத்தினாலும் தேவனை நிரூபிக்கவே முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஒருவரும் காணக்கூடாத அதிர்ஷ்டமான தேவன். ஒருவரால் அவரை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். காற்றை போல, கரண்ட்டு போல, இன்னும் சொல்ல போனால் அந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குதுல்ல, உயிர் இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியுமா? விஞ்ஞானிகளால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? முடியாது. அது போலதான் தேவன். அப்போ தேவனை நாம் மெய் ஞானத்தினால் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, விஞ்ஞானத்தினால் தேவனை புரிந்து கொள்ள முயற்சிப்பது, நினைப்பது முட்டாள்தனம். ஏன்னா எந்த விஞ்ஞானத்தினாலும் தேவனை அவரை காண்பிக்கவும் முடியாது, அவரை வெளிப்படுத்தவும் முடியாது, அவரை நிரூபிக்கவும் முடியாது. விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர். மெய்ஞானத்தினால் மட்டும்தான், ஞானத்தினால் மட்டும்தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவச்சனமே, அதனாலதான் பரிசுத்த வேதாகமம் சொல்வது, ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தி சம்பாதித்துக்கொள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றவன் முட்டாளுன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்ப ஞானி கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு அதே மாதிரி கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றவெல்லாம் ஞானியும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உண்மையான கடவுள் யாரு? உண்மையான கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர்? அவரை அறிந்து கொண்டு, அவரை புரிந்து கொண்டு, இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் தான் உண்மையான ஞானி. அந்த ஞானம் பரத்திலிருந்து தான் வரும். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையின் மூலமாக தான் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். தேவச்சனமே, இந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை நீங்க தெளிவாய் புரிந்து கொண்டீங்கன்னாவே போதும். இந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து பிரபஞ்சம் என்ற ஒரு காரியத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னா, அது விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது, பிரபஞ்சத்தில் பலவிதமான நட்சத்திரங்கள், பலவிதமான கோள்கள், சூரியன்கள் இருக்கிறது. எல்லாம் கேசஸ், வாயுக்களால் நிறைந்தது தான் பிரபஞ்சம். விஞ்ஞானத்தோடு நான் சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல பூமி ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருக்கிறது. என்னைக்கு கலிலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரோ அப்போ இருந்தே இந்த வானத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வானத்தை ஆராய்ச்சி செய்யும் போது பக்கத்தில் இருக்கிற கேலக்சியை பார்க்குறாங்க. அந்த கேலக்சியில் பலவிதமான சூரியன்களும் கோள்களும் இருக்கிறத பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது தான் நாம் ஒரு கோள், அதாவது பூமியில் இருக்கிறோம், நாம் இருக்கிற பூமி உருண்டையாக இருக்கிறது என்று கலிலியோ சொன்னார். பூமி உருண்டைன்னு சொல்லும் போது கலிலியோ யாரும் நம்பலாம், அவரை பைத்தியக்காரன்னாங்க. அப்புறம் ராக்கெட்டெல்லாம் விட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தபோது தான் தெரியுது பூமி உருண்டையாக இருக்குது அப்படின்னு. அப்போது பூமி என்பது ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் அந்த கோள்களுக்கு எல்லாம் ஆக்சிஜனையும் வெளிச்சத்தையும் கொடுக்குது. அப்போது அந்த குடும்பத்தில், அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள், எத்தனையோ கோள்கள் இருக்குது. அந்த சூரிய குடும்பம் என்பது ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்குது. அந்த கேலக்சிக்குள்ளே எத்தனையோ கோடிக்கணக்கான ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அந்த கேலக்சிஸ்குள்ளே எத்தனையோ விதமான ட்ரில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம் கண்களால் பார்க்கிற சூரியனை விட பல லட்சம் மடங்கு பெரிய சூரியன் தேவன் சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறார். அந்த சூரியனுடைய பேர் ஸ்டீஃபன்சன் என்று நீங்கள் கூகுள் அடித்து பாருங்கள், தெரியும். அப்போ அத்தனை நட்சத்திரங்கள், அத்தனை சூரியன்களை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, சங்கீதத்தில் தேவன்
நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறாராம். அத்தனை நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க அவரு. வானத்தை அனாது பாருங்க, வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது. எத்தனையோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கோடிக்கணக்கான, ட்ரில்லியன்ஸ் க்ரோர்ஸ் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இன்னொரு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கடல் மணல் இருக்குல்ல, கடல் மணலை நீங்கள் பூமியில் இருக்கிற கடல் மணலெல்லாம் நீங்கள் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த கடல் மணலை விட அதிகமான நட்சத்திரங்கள், அதிகமான படைப்புகளை தேவன் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் அந்த கலிலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்ச பிறகு பிரபஞ்சம் என்பது இவ்வளவுதான் இருக்குது, இதுக்குள்ளதான் சூரியன்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் இருக்குது என்று சொல்லி விஞ்ஞானிகள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் விஞ்ஞானம் வளர 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 இந்த பிரபஞ்சம் என்பது அது விரிவடைந்து கொண்டே போகிறது. இது புது புதுசாக கோள்களும் புது புதுசாக நட்சத்திரங்களும் உருவாகி கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதற்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வசனம் இருக்கு. நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சிருஷ்டிப்பு ரொம்ப பிடிக்கும், சிருஷ்டித்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு படைப்பாளி. வித்தியாசமான, நாம் இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கான சிருஷ்டிப்புகள் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். எல்லாம் எதற்காக தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. இதோ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவர் ஏன் சொல்றாரு? இதுக்குதான். அப்போ நித்திய ஜீவன்ல, மறுஜன்ம வாழ்க்கையில, பரலோகத்துல நாம் தேவனோடு இருக்கும்போது இப்படியாப்பட்ட பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்துல, வானாதி வானங்கள்ல சிறகடித்து நாம் பறந்து நாம் எப்படி இருப்போம்னா, தேவ தூதர்களை போல இருப்போம் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். கொள்வனையும் கொடுப்பனையும் அங்கே இல்லை. எல்லாருக்கும் பிதாவாய் தேவன் இருப்பார். நாம் எல்லோரும் தேவ தூதர்களை போல இருப்போம். அப்போ தேவ தூதர்களை போல இருக்கும்போது நாம் பல இடங்களுக்கு நாம் போவோம். அந்த காரியங்கள் தான் இப்ப தேவன் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். தங்கத்துல மரங்கள் இருக்கலாம், தங்கத்துல வானங்கள் இருக்கலாம், கோமேக கற்கள், மாணிக்கம், வைடூரியம், கோமேகம், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம பூமியில இருக்கிறதுக்கு மட்டும்தான். இது தெரியாதவைகள் பரலோகத்துல நிறைய காரியங்கள் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ இந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை நீங்க தெளிவாய் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்துக்குள்ள வர முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட ஏதுவாக விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த செய்தி உங்களுக்கு இருக்கும். அதே போல இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள உறுதுணையாக இருக்கும். இதோடு நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் வருங்காலங்களில் இந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை முதலாவது வசனத்தை மட்டும்தான் நம்ம இப்போ ஒரு 20 நிமிஷம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். வருங்காலங்களில் அந்த முதலாவது அதிகாரம் முழுவதையும் நாம் படிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். அடுத்து வரலாறு, அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். வரலாற்று நிகழ்வுகளையும் பைபிள் சொல்லுகிற காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு படிக்க போகிறோம். என்னால் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட பேச முடியும். ஆனால் கேட்பதற்கு அநேகருக்கு பொறுமை இந்த காலத்தில் இல்லை. ஆகவே
இனி வரும் காலங்களில் எல்லா வீடியோஸையும் நான் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடத்திற்குள்ளே நான் உங்களுக்கு நிறைவு செய்து கொடுக்குறேன். தொடர்ந்து த லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கிற பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுகிற அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே உறுதிப்படவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளரவும் நாங்கள் கொடுக்குற அந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஜெபித்து கொள்ளுங்கள். தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலையும் ஊழியத்தையும் நீங்கள் ஆதரித்து நீங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்து தாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் கொடுக்கப்படும். நீங்கள் தாங்குங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஜெபனுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து சற்று நேரம் பைபிள் ஸ்டடி எடுக்க உதவி செய்துங்க, அதற்காக நன்றி. வருங்காலங்களில் இன்னும் தெளிவாக உங்களுடைய வார்த்தைகளை நான் போதிக்க பார்க்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரிஸோடு உங்களுடைய கரம் இருப்பதாக எல்லைகளை பெருக செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you all. Thank you for watching.